வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் பிப்ரவரி 24 ஜேம்ஸ் அலன் அவர்கள் என்ன கூறியுள்ளார் என்பதனை முதலில் தமிழ் மொழியில் காண்போம். ஒரு சொல்லில் கூற வேண்டுமென்றால் உயிர் தடம் என்று கூறலாம். எல்லா வழிகளும் துக்கங்களும் தெய்வீக பட்டினி உள்ளது. எல்லா வழிகளிலும் துக்கங்களிலும் தெய்வீக பட்டினி உள்ளது. நாட்டம் என்பது உணவுக்கு அழுகையில் இருக்கும். மனிதனின் தேவையான உயிரினம் உள்நோக்கி இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாதது. தெய்வீக வாழ்க்கைக்கு வலிமைக்கு பெறப்படும். வெளியில் இருப்பதல்ல உள்ளிருப்பது ஆகும். வெளிப்புற பொருட்கள் அதன் ஆற்றல்களை செலவழிக்கும் வடிகால் அமைப்புகளில் உள்ளது. ஆனால் புதுப்பித்தலுக்கு அது உள்நோக்கிய அமைதியின் மீது திரும்ப வேண்டும். தனிமையில்தான் ஒரு மனிதன் தன்னை உண்மையாக வெளிப்படுத்த முடியும் என கூறி, உயிர்த்தடம் என ஒரு சொல்லில் கூறலாம் என கூறி, பிப்ரவரி 24 அவர் பதித்த ஆங்கில பதிவினை காண்போம். We can say it in simple word, life. Learning from existence. All pain and sorrow is spiritual starvation, and aspiration is the cry for food. Man's essential being is inward, invisible, spiritual, and as such, it deserves its life, its strength from within, not from without. Outward things are channels through which its energies are expended, but for renewal, it must fall back on the inward silence. It is in solitude only that a man can be truly revealed to himself. Or we can say life in acrostic word, learning from existence. உயிர்த்தடம் என கூறி பிப்ரவரி 24 அகத்தவம் ஆண்டின் ஓர் நாளும் நமது உயிர்த்தடம் நன்றாக செயல்பட வாழ்த்தி மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.